யூனிட் டிஜிட் ட்ரிக்ஸ். ஸோ கொடுத்துருக்க நம்பரில் எது யூனிட் டிஜிட்னு எல்லாருக்குமே ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஸோ ஐடென்டிஃபை பண்ண தெரியாதவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க நம்பரில் ரைட் மோஸ்ட் டிஜிட்டாக வந்து யூனிட் டிஜிட். ஸோ அந்த யூனிட் டிஜிட் வந்து நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 9 எனி நம்பர்ஸ் இருக்கலாம். லைக் 1 கூட இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 9 தான் அது ஃபாலோ ஆகும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு யூனிட் டிஜிட் வந்து என்னன்னு கேட்கலாம். ரிசல்ட்டில் வந்து ஹோல் ஆன்சர்ஸ்மே நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. உங்களோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னு மட்டும் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் உங்களோட யூனிட் டிஜிட், அதாவது ரைட் மோஸ்ட் டிஜிட் வந்து 0, 1, 5, 6. ஸோ இந்த நம்பர்ஸ் இருக்கும்போது உங்களோட ரைட் மோஸ்ட் டிஜிட் வந்து 0, 1, 5, 6 இருக்கும்போது என்னவா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 2, 3, 4, 7, 8, 9. ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ 0, 1, 5, 6க்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், இப்போ 5 raised to the power 3 இப்படி இருந்திருந்தால் இந்த 5ன்றது வந்து பேஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 3ன்றது பவர் ஆர் இண்டிசஸ் ஆர் எக்ஸ்பனண்ட். ஸோ இந்த பவர் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 3 டைம்ஸ். ஸோ 5 multiplied by 5 multiplied by 5. ஸோ இந்த மாதிரி பேஸ் raised to the power. இங்கே நான் வந்து சின்ன நம்பர் பவர் வந்து 3 எடுத்திருக்கேன். இட் கேன் பி லைக் 300 கூட இருக்கலாம், 3000 கூட இருக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த பேஸை வந்து எத்தனை டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இது ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ 0, 1, 5, 6 இது வந்து யூனிட் டிஜிட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச். ஸோ இங்கே நோ சேஞ்ச் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நம்பர் ஹேவிங் 0, 1, 5, 6 as unit digit இருக்கும்போது is raised to some power. பவரில் வந்து n நம்பர் வந்து கொடுக்கும்போது the number obtained will have the same number. ஸோ சேம் நம்பர் தான் இங்கே வந்து no change அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நம்பர் பார்க்கலாம். நீங்கள் 1, 5, 0. ஸோ 150 இருக்குது. ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னும் போது உங்களோட ரைட் மோஸ்ட்னு சொன்னோம். ஸோ 0 நான் சொல்லியிருந்தேன். 0, 1, 5, 6 வரும்போது நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 150 இருக்குது. raised to the power இங்கே வந்து நான் 15 எடுத்திருக்கேன். 15 which means இந்த 150 வந்து 15 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களோட என்டையர் ஆன்சர் வந்து கேட்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்பாங்க. மீன்ஸ் உங்களோட ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து 150 multiplied by 150 multiplied by 15 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அதோட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி இது ஷார்ட் ட்ரிக் தான் சொன்னோம். ஸோ 0 வரும்போது உங்களோட லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கும்னா 0வாக தான் இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட் வந்து மஸ்ட் பி 0. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 raised to the power இப்போ 1000 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட ஆன்சரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 51 இங்கே கொடுத்துருக்கேன். raised to the power 1000. இதோட யூனிட் டிஜிட் என்னது 1. ஸோ இதுக்கும் ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து யூனிட் டிஜிட் மட்டும்தான் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குன்னா 1 தான் இருக்கும். அதுதான் வந்து நோ சேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். இங்கே வந்து நான் எனி நம்பர் இந்த சைடு லெஃப்டில் நான் ஆட் பண்ணிட்டு வரேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து யூனிட் டிஜிட் தான் கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஸோ யூனிட் டிஜிட் raised to the power நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிட் டிஜிட்டோட ஆன்சரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். இங்கே நான் எந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தாலும் உங்களோட யூனிட் டிஜிட் தான் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அங்கே வந்து நம்பர் 1 இருந்துச்சுன்னா raised to எனி பவர். இப்போ இங்கே 1000 இருக்குது. இப்போ நான் வந்து கூட வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எந்த நம்பர் நீங்கள் பவர் இருந்தாலும் உங்களோட ரிசல்ட்டில் வந்து உங்களோட யூனிட் டிஜிட் வந்து கண்டிப்பாக 1ஆக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் அதோட யூனிட் டிஜிட் வந்து கண்டிப்பாக 1ஆக இருக்கும். அதான் இங்கே வந்து நோ சேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ 25 இருக்குது. raised to the power 500 கொடுத்துருக்காங்க. இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு பாருங்கள் 5 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்னு பாசிபிலிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் A கொடுத்து 0, B கொடுத்து 2, C கொடுத்து 5 இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதோட யூனிட் டிஜிட் ரைட் மோஸ்ட் டிஜிட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
5க்கு வந்து சேம் நம்பர் தான், நோ சேஞ்ச் அப்படின்னா 5க்கு 5 தான் கிடைக்கும். இங்கே பவர் இப்போ பாருங்கள் 1500 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூனிட் டிஜிட் 5 தான் கிடைக்க போகுது. இங்கே இந்த மாதிரி நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாலும் உங்களோட யூனிட் டிஜிட் 5ஆக இருந்துச்சுன்னா உங்களோட ரிசல்ட் வந்து 5ஆக தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 26 raised to the power 625 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பர் 26 raised to the power 625, இதோட யூனிட் டிஜிட் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. அதோட யூனிட் டிஜிட் லாஸ்ட் டிஜிட் என்னவாக இருக்கும்னா 6ஆக தான் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, இங்கே பவர் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, உங்களுக்கு யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்னா 6ஆக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நோ சேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ த நம்பர் ஹேவிங் 0, 1, 5, 6 as unit digit is raised to some power. So இந்த digits இருக்கு, நம்பர் இருக்கு, raised to some power. The number obtained, இங்க ரிசல்ட் கிடைக்கிறது பாருங்க, இது வந்து will have the same number. இங்க என்ன இருக்கும் அதே தான் இருக்கும். அதனால தான் நோ சேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 0, 1, 5, 6 யூனிட் டிஜிட் வரும்போது சேம் நம்பர் தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் போது, raised to some power இருக்கும் போது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இதை நீங்கள் பிளைண்டாக ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேணாம். இதோட லாஜிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 raised to the power 1 இருக்கும்போது இந்த 6 1 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். 6 raised to the power 2 6 ஸ்கொயர் அப்படின்னா 6 2 டைம்ஸ். 6 raised to the power 3னா 6 3 டைம்ஸ். 6 raised to the power 4னா 6 4 டைம்ஸ். இதோட ரிசல்ட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் 1 இருக்கும்போதும் 6 தான் வந்திருக்கு. 6 ஸ்கொயருக்கும் பாருங்கள் உங்களோட யூனிட் டிஜிட் 6ஆக தான் இருக்குது. 6 கியூபும் பாருங்கள் பவர் வந்து டிஃப்ரென்ஸ் வரும்போதும் பாருங்கள் உங்களோட யூனிட் டிஜிட் வந்து 6ஆக தான் இருக்குது. 6 raised to the power 4க்கும் வந்து யூனிட் டிஜிட் பாருங்கள் 6ஆக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 6 raised to the power எனி பவர் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களோட யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 6 தான் கிடைக்க போகுது. அதனால தான் இதுக்கு வந்து 6க்கு வந்து நோ சேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம், சேம் நம்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து யூனிட் டிஜிட்டில் 6 raised to the power எனி பவர் 100, 200, 1000 அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட யூனிட் டிஜிட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து 6 தான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ எனி பவர் ரைஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு வந்து 6 தான் யூனிட் டிஜிட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்து நோ சேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 5 யூனிட் டிஜிட் raised to எனி பவர் இருக்கும்போது நோ சேஞ்ச் தான் பார்த்தோம். ஸோ அதுக்கான லாஜிக் இங்கே பார்த்துக்கோங்க. 5 raised to the power 1 அதுக்கும் 5, 5 raised to the power 2 25, 5 raised to the power 3 125, 5 raised to the power 4 625. இதோட ஆன்சர்ஸ் டிஃபர் ஆகலாம், பட் அதோட யூனிட் டிஜிட் வந்து டிஃபர் ஆகாது. எல்லாமே நீங்கள் பாருங்கள் 5 தான் இருக்கும். ஸோ அதனால தான் யூனிட் டிஜிட் 5 raised to எனி பவர் 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். ஸோ அதுக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, யூனிட் டிஜிட் 5 இருக்கும்போது உங்களோட ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 5 தான் கிடைக்கும். சிமிலர்லி ஃபார் 0, 1 நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களோட யூனிட் டிஜிட் வந்து கண்டிப்பாக வந்து 1 தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம டெஃபினேஷன் சொல்லும்போது சொன்னோம், நம்பர் ஹேவிங் 0, 1, 5, 6 ஆஸ் யூனிட் டிஜிட் இஸ் raised to some power. பவர் ரேஸ் பண்ணும்போது நம்பர் obtained will have the same number உங்களுக்கு கிடைக்கும் யூனிட் டிஜிட்டில். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் யூனிட் டிஜிட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், என்டையர் ஆன்சர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ யூனிட் டிஜிட் கொஸ்டின் raised to எனி பவர் இருக்கும்போது இப்போ தான் நம்ம வந்து லாஜிக் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எடுக்கும்போது உங்களுடைய யூனிட் டிஜிட் வந்து 6 இருக்குது. ஸோ 6 இருக்கும்போது 0, 1, 5, 6 இருக்கும்போது நோ சேஞ்சுன்னு பார்த்தோம். ஸோ 6 raised to the power 125 உங்களோட யூனிட் டிஜிட் வந்து ஆப்வியஸாக 6ஆக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன். உங்களுக்கு இங்கே என்டையர் ஆன்சருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்க யூனிட் டிஜிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூனிட் டிஜிட் நம்ம எடுத்துக்கலாம், லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 541. ஸோ இங்கே வந்து யூனிட் டிஜிட் வந்து 1 இருக்குது. ஸோ 1 raised to எனி பவர் உங்களோட யூனிட் டிஜிட் வந்து கண்டிப்பாக வந்து 1ஆக தான் இருக்க போகுது. தென் ப்ளஸ் 125 இருக்குது. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 5, 5 raised to எனி பவர் இருக்கும்போது நோ சேஞ்ச், சேம் தான் ஆன்சர், சேம் நம்பர் வரும். ஸோ இங்கேயும் 5 இருக்குது. தென் இங்கே வந்து என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 150 raised to the power 151. ஸோ யூனிட் டிஜிட் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ 0 raised to எனி பவர் ரிசல்ட் வந்து 0 தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6 + 1 + 5 பார்த்தீங்கன்னா 6 which is equal to 6 + 6 வந்து 12. ஸோ ஆன்சர் வந்து இங்கே 12 இருக்க ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டுறக்கூடாது, பிகாஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து யூனிட் டிஜிட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் டிஜிட் என்னவா கிடச்சிருக்கு பாருங்க 2. ஸோ விச் மீன்ஸ் ஆப்ஷன் சி வந்து ஆன்சர் 2.
உங்கள் கொஸ்டினில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்டையர் ஆன்சர் கிடையாது, யூனிட் டிஜிட் மட்டும்தான். ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஆன்சர் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ப்ளஸ் பதிலாக வந்து மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி சைன் ரீப்ளேஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். பட் பேசிக்காக அந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து யூனிட் டிஜிட். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் உங்களோட யூனிட் பிளேசஸில் வந்து 0, 1, 5, 6 இருக்கும்போது நோ சேஞ்ச், சேம் நம்பர் தான் ரிசல்ட் வரும். ரேஸ் டு எனி பவர் இருக்கும்போதும் உங்களுக்கு அதான் வரும் நம்ம பார்த்தோம். நாளைக்கு பார்க்க போகிற வீடியோவில் வந்து 2, 3, 4, 7, 8, 9 இருக்கும்போது டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸை நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.